Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் விமானங்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள போயிங்கும் இணைந்து இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களையும் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தில் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 2024 ஜூன் 5ஆம் தேதி அனுப்பியது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைன் விண்கலம் நெருங்கும் போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது. இருந்த போதிலும் விண்கலம் திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் தங்களது ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை முடித்துக் கொண்டு ஜூன் 14ஆம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மட்டுமல்லாமல் வேறு சில கோளாறுகளும் இருப்பது தெரிய வந்ததால் அவர்களின் பயணம் தாமதமானது. பைடன் அரசு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை திரும்ப பெற தவறிவிட்டது. ஆனால் நான் மீட்பேன் என ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு பிரச்சனை பெரிதானது. இறுதியில் இப்போது SpaceX Crew 9 மூலம் பூமிக்கு திரும்ப உள்ளனர். 9 நாட்களில் திரும்புவார்கள் என தீர்மானிக்கப்பட்ட விண்வெளி பயணம் தற்போது 9 மாதங்களை கடந்திருக்கும் நிலையில் வரும் புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு பூமிக்கு திரும்புவார் என்று கூறப்படுகிறது. விண்வெளியில் தங்கியிருக்கும் நாட்களில் ஒரு நாளைக்கு $4 அவர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும். இந்திய மதிப்பில் 347 ரூபாயை சம்பளமாக பெறுவார்கள். அதன்படி பார்த்தால் 287 நாட்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாயை விண்வெளியில் இருந்த நாட்களுக்கு சம்பளமாகவும் GS-15 பே கிரேட் முறைப்படி அவர்களுக்கு 1.08 கோடி ரூபாயிலிருந்து 1.41 கோடி ரூபாய் ஆண்டு சம்பளமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியதால் அவர்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனை வரக்கூடும் என சொல்லப்படுகிறது. அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கும் வீரர்களின் உடலில் இருக்கும் திரவம் அதிக அளவில் மேல் நோக்கி வரக்கூடும். இதனால் முகவீக்கம், கடுமையான மூக்கடைப்பு உள்ளிட்டவை ஏற்படலாம். பிறந்த குழந்தையின் பாதங்களை போன்று பாதங்கள் மென்மையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தசை சிதைவு மற்றும் எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு வலுவிழக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். கடுமையான கதிர்வீச்சு வீரர்களின் டிஎன்ஏவில் ஏற்படுத்தும் பாதிப்பு கேன்சர் வரை கொண்டு போகலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இருந்தாலும் பூமிக்கு திரும்பும் நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து அவர்கள் பாதுகாப்பாக பூமியை வந்தடைவார்கள் என நாசா கூறியுள்ளது. மேலும் இந்த நிகழ்வை நாசா நேரடியாக ஒளிபரப்பும் என்று கூறப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.